கடைவீதியிலுள்ள ஒரு கடைக்காரரிடம் போய் ₹1 நாணயத்தை காட்டி, உங்கள் கடையில் ₹1 கடவுள் இருந்தால் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த சிறுவன் கேட்டான். அப்பொழுது அந்த கடைக்காரர் அந்த நாணயத்தை தட்டி எறிந்துவிட்டு அந்த சிறுவனை அங்கிருந்து விரட்டி விட்டார். அந்த சிறுவனும் கடையாய் நிறைய கடைகளில் ஏறியிருந்து, உங்கள் கடையில் ₹1 கடவுள் இருந்தால் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். இறுதியாக அவன் சோர்ந்து போகாமல் ஒரு பெரிய கடைக்குள்ளே சென்று, உங்கள் கடையில் ₹1 கடவுள் இருந்தால் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த சிறுவன் கேட்டான். அப்பொழுது அந்த கடைக்காரர் அந்த சிறுவனை பார்த்து கேட்டார், ₹1 நீ கடவுள் வாங்கி அந்த கடவுளை வைத்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் அப்படி என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், எனக்கு எல்லாமே என்னுடைய தாய் தான். என்னை தாலாட்டி என்னை தூங்க வைப்பது, எனக்கு உணவு ஊட்டுவது, என்னை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைப்பது எல்லாமே என்னுடைய அம்மா தான். இப்பொழுது என்னுடைய அம்மா உடல் நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். கடவுளால் தான் உங்களுடைய அம்மாவை குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே தான் நான் இந்த ₹1 கடவுள் கிடைக்குமா என்று சொல்லி கேட்டு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது அந்த கடைக்காரர், உனக்கு ₹1 கடவுள் தானே வேண்டும், நீ உள்ளே நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த சிறுவனை உள்ளே அழைத்து கொண்டு போய் அந்த ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி எடுத்து அதை ஜெபித்து அந்த சிறுவனிடத்தில் கொடுத்து, இதை உன்னுடைய அம்மாவுக்கு கொண்டு குடிக்க கொடு, உன்னுடைய அம்மா சுகமாகி விடுவார் என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார். அப்படியே அந்த மறுநாள் அந்த தாயாருக்கு மருத்துவர்கள் உயர் ரக சிகிச்சைகளை அளித்து அந்த தாயார் சீக்கிரமாக குணமடைய தொடங்கினார்கள். அந்த தாயார் குணமடைந்த போது மருத்துவர்கள் அந்த தாயாரை பார்த்து சொன்னார்கள், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான இந்த மருத்துவ பில்லை எல்லாம் ஒருவர் உங்களுக்காக அந்த தொகையை எல்லாம் கட்டிவிட்டார். இன்னும் அவர் உங்களிடம் கொடுக்க ஒரு கடிதத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று கூறி அந்த கடிதத்தையும் அந்த தாயாரிடத்தில் கொடுத்தார்கள். அதில் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கல்ல, ₹1 கொண்டு கடவுளை தேடி அலைந்த உங்கள் மகனுக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய மனதிற்குள் நம்பிக்கை இருந்தால் ₹1 கூட கடவுள் கிடைத்து விடுவார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். பாருங்க, என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் அந்த சிறுவனைப் போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாம் உண்மையாகவே விசுவாசிக்கும்போது கர்த்தர் நமக்காகவே யாவையுமே செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்கும்படியான வேத பகுதி எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியில கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள்.
ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். என் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, பூரண சுகமாக்கினீ.
எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர் முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர் சாத்தானை ஜெயித்து விட்டீர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா 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 எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா கிருபையுள்ள தேவனுக்கு ஒரு அல்லேலூயா கடந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா ராஜாதி ராஜனுக்கு ஒரு அல்லேலூயா மகிமையான தேவனுக்கு ஒரு அல்லேலூயா ரட்சிக்கிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா காக்கும் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா நம்மை உயர்த்த போகிற தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா இன்று கண்ட எகிப்தியனை இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை உறங்கவில்லை தூங்கவில்லை இன்று கண்ட எகிப்தியனை ஹல்லேலூயா நம்மை காக்கிற தேவன் ராஜாதி ராஜன் சர்வவல்லவர் சதா காலம் ஜீவிக்கிறவர் இந்த மகிமையின் நாளிலே அவர் மாத்திரம் இங்கு பிரகாசிக்கவும் அவர் மாத்திரம் மேன்மைப்படவும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக சர்வவல்லவரே சதா காலங்கள் ஜீவிக்கிற உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே எளியவனுடைய விண்ணப்பம் என்றென்றைக்கும் அற்பமாய் எண்ணப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே இன்று சோதனையின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் கம்பீரித்து எழும்பி பிரகாசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டாம் இரக்கம் பாராட்ட வேண்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா என்று நடத்தப்படுகிற ஆராதனையும் உலகம் எங்கும் உண்டாயிருக்கிற சபைகளில் நடத்தப்படுகிற ஆராதனைகளிலும் அந்தி கிறிஸ்து கிரியை செய்யாதபடிக்கு நீர் மாத்திரம் பிரகாசிக்கும்படி ஒரு அதிசயத்தை செய்வீராக உம்முடைய ஞானத்துக்கும்
அந்தி கிறிஸ்துனுடைய ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவரை இன்று வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஓய்வு நாளிலே மிகவும் அதிசயமான விடுதலையை பெற நேர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே. இன்று கண்ட எகிப்தியனே இன்று கண்ட எகிப்தியனே என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும்